ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டைட்டானா இழுக்க முடியாது, லைட்டா போட்டு வேணா இழுக்கிறேன். அய்யூபே மோமி முடிச்சிட்டா കുപ്പായം അതിൽ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. കൊട്ടാരം അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും ചെറിയ ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക് ചെറി പൂത്താലും താമര കണക്ക് ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക് കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയല്ലോ മുക്കത്തുട്ട് കുതിര പോലെ மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? அவ்வளோ ஆர்வமா இவன் என்னத்தை பாக்குறான்? ஏய் நிறுத்து. அவுட்டிங்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுதுல. டேய் இங்க வாங்கடா. ஏய் இது அப்போ போனது இல்ல? ஆமாடா. போயிடலாமா? போயிடலாம். இப்பெல்லாம் எப்படி மச்சி அந்த மாதிரி போக முடியல நம்மளால. ஏன் மச்சி இப்போ கூட போயிடலாம். மொதல் ஆளா நீ தான் வருவ பாரு. டேய் எங்கேயாவது போங்கடா, ஆனா நைட் ஸ்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்கடா. உனக்கு உன் கவலை. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். டேய் மெதுவா பேசுங்கடா, என் பொண்டாட்டி கேட்டுற போது. தயவு செஞ்சு கிளம்புங்க, சொர்க்க வாசல்ல பார்த்து அப்புறமா பேசிக்கலாம். 1 week later. ஹாய் மச்சி. டேய் அவுட்டிங் தான் பிளான் பண்ணோம். சொல்றா. டேய் இந்த வாட்டியாவது கரெக்டா பிளான் படி போயிடுவோமா? போயிடலாம் கண்டிப்பா போயிடலாம். டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. டேய் எங்க போறதுக்குடா பிளானு? மச்சி பாண்டி போலாம்டா, அங்கதான் நேச்சுரலா கிடைக்கும். டேய் கிடைக்குமா? கிடைக்கும்டா. போன வாட்டி மாதிரி சொதப்ப மாட்டல்ல. டேய் எங்கனாலும் 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்குள்ள ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுங்கடா, இல்லைனா எங்க வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. நீயாச்சும் உன் பொண்டாட்டிக்கு தானே பர்மிஷன் வாங்கணும், நான் என் மாமியார் கிட்ட வாங்கணும்டா. Hey Meenakshi, see all the career husband is planning a trip with Gandas or friends. அது சரி, என்னன்னு சொல்லி பர்மிஷன் கேட்கறது? நம்ம ஆதிவாசி ஆயா செத்துட்டாங்கன்னு சொல்லிடலாம். டேய் ஏன்டா எங்க ஆயா சாவடிக்கிறீங்க? அவங்க ஆயாவை 2 தடவை சாவச்சிட்டேன்டா. அய்யூபுக்கு கல்யாணம் சொல்லிடலாமா? அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, என் பொண்டாட்டிக்கு தெரியும்டா. 2வது கல்யாணம் சொல்லிடலாம். டேய் ஜேபியும் பிரவீனும் எங்கூட ஆளே காணோம். அவனுங்கள ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டுருக்காங்கன்னு போயிருக்காங்க. சரி எப்போ போகிறோம்? என் கார்லேயே போயிடலாம்டா. எல்லாரும் ஃப்ரைடே மீட் பண்ணலாம். யார் யாருக்கு என்னென்னு வேணுமோ வாங்கிட்டு வந்துருங்க. பேபிமா இல்ல ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகணும். எந்த ஃப்ரெண்டு? எப்ப மேரேஜ்? எங்க போகணும்? எப்ப போகணும்? யார் கூட போற? எப்ப வருவ? நம்ம ஐயூபாய் கல்யாணம் தான். ஐயூபா அவனுக்கு தான் கல்யாணமாய் 2-3 குழந்தை இருக்கே. இது 2வது கல்யாணம் பேபிமா. உண்மையா சொல்லு. உன் உதவக்கிற ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த தானே போற? ஐயோ பேபிமா, உங்க அப்பா சத்தியமா நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தான் போறேன். எப்ப போற? எதுல போற? எப்ப வருவ? ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டே வந்துடுவேன். என் காரில் தான் போறேன். என்னது உன் காரா? எங்க அப்பா வாங்கி கொடுத்த காரு. நம்ம கார்னு சொல்ல வந்தேன் பேபிமா. சரி ஒழுங்கா போயிட்டு வா. இன்னும் என்ன? ஒரு 2000 ரூபாய். என்னது? ஐயோ உன் செலவு வேணுமான்னு கேட்டேன் பேபிமா. The next day.
டேய் தள்ளி உக்காரா, எப்போ பார்த்தாலும் குச்சி முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு. டேய் சரக்கு நல்லா இருக்கா, இன்னும் 2 பானை சொல்லு. ஏய் யார் அது வெஜிடேரியன் சைடு ஸ்டாண்டர்ட் வச்சது? அதை சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் நிறைய பேர் இருக்கோமேடா. டேய் எல்லாத்தையும் ரெடியாக இருக்கேன்டா. மச்சி வருஷம் வருஷம் இப்படி போனால் நல்லா இருக்கும்ல. அதுக்கு வருஷம் ஐயப்புக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும். எந்த ஏரியாடா இது? அவா அவா அவவா அவவா அவா 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 அவவா அவவா அவா அவா. என் காரங்கடா, என் காரங்க. நீயான்னு சொல்லு. நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. டேய் டேய் புட்றா, என்ன டைட்டா போடுறானே, புட்றா என்ன டைட்டா போடுறானே. இந்த கூட்டத்திலே நாம தான் தெளிவாக இருக்கிறோம். டேய் டேய் செருப்ப போடுறா டேய். டேய் ஒரு வருஷம் செருப்ப போடுறா டேய். சேட்டா நான் பிடிச்சிக்கிறேன். சேட்டா ஒரே தள்ள வெள்ளி, ஒரு கட்டஞ்சாயா குச்சா கரெக்டா இருக்கும். தப்பு கட்டஞ்சாயா வேணாம், கட்டஞ்சாயா கலர்ல குடிப்போம். இப்பவே குடிப்போம், வா போலாம். களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன் சிலம்பு, துடி கொட்டிய பானந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு. கரிங்காலி அல்ல ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஐயூபே என்னாச்சு? என்னாச்சே? ஐயூப் குழிக்குள்ள விழுந்துட்டான். அப்பா அடே, இனி நான் காரை ஃப்ரீயா உட்காந்துருவேன். டேய் கார் சாவி அவன்கிட்ட தான்டா இருக்கு. ஐயோ டேய் எதா பண்ணி தூக்குங்கடா. ஏய் நம்மளால என்னடா பண்ண முடியும்? லோக்கல்ல இருந்து யாரையா கூட்டு வாங்கடா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் குளிக்கல வந்துட்டானே, காப்பாத்துங்கண்ணா. என் ஃப்ரெண்டு குளிக்கல வந்துட்டானே. என்னடா குழிக்குள்ள விழுந்து எல்லாம் இங்க நிக்கிறியா? நான் ஃப்ரெண்ட் தானே உள்ள விழுந்துட்டானே. ஐயோ அங்கயா? ஏய் இது என்ன குழி தெரியுமா? சைத்தானின் குழியல என்னடா இது? உள்ள உளியும் பேய் ரத்தத்துல உளியும். இந்த இடம் ஒரு மாதிரியான இடமா? போலீஸ் கேஸ் ஆகும். நான் இல்ல. போய் போ 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 போலீஸ். யாரா நீங்களா? Everybody listen, listen, listen. Make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing. Alright? எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்க என்ன பண்றீங்க? சார் ஃப்ரெண்டு குழிக்குள்ள விழுந்துட்டான் சார், அவனை கொஞ்சம் காப்பாற்றணும் சார். எதுக்குள்ள? இந்த குழிக்குள்ளயா? ஆமாம் சார். உங்க மூஞ்சிங்களை பார்த்தா நீங்களே யாரோ தள்ளி விட்டுருக்க மாதிரி இருக்கு. யாரா வந்தீங்க? கூப்பிடா எல்லாரும். கூப்பிடா எல்லாரும். சார் எப்படியாவது கொஞ்சம் இறங்கி காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். நான் இறங்கி காப்பாத்தணுமா? என்ன இறங்கி சாவ சொல்றியா உள்ள? ஆமா சார். ஒழுங்கு மரியாதையா உங்க கூட்டத்துல எவனா ஒருத்தன் இறங்கி காப்பாத்துங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? எப்பயுமே என்னைய வச்சு ஏன் டெஸ்ட் பண்றீங்க? தள்ளுங்கடா, நானே இறங்குறேன். அப்படியே என்ன கொன்னுடுறா, நானும் அவங்க. சாரி. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. என்ன காயமான
எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி மேனேஜர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இவங்க பண்ணதுலயே ஒரே நல்ல விஷயம், படத்துக்கு மஞ்சுமேல் அங்கிள்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி 2 குழந்தை வச்சிருக்கிறவங்க. இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபுல் போதை, எல்லாம் அராஜகம். சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பாடு போடுறாங்க, எல்லாரும் போய் சந்தோஷமா சாப்பிடுங்க. அண்ணே எனக்கு ஒரு இலையை போடுங்கண்ணே.